ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இப்போ உருண்டை குழம்பு தாங்க வச்சுருக்கேன். பருப்பு உருண்டை குழம்பு சூப்பரான அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டான ருசியோ டக்கராக இருக்கும். இந்த பருப்பு உருண்டை இருந்தால் போருங்க, நம்மளுக்கு தொட்டுக்க தேவையே கிடையாது. உருண்டையை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். காரசாரமாக சூப்பராக இருக்கும். முதல்ல எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். நான் அதாவது பருப்பை ஊற வச்சதெல்லாம் எடுக்க முடியலங்க. பருப்பை ஒரு பருப்பு 3 கப் அளவுக்கு போட்டு அதை ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதில் சோம்பு, மிளகாய், பெருங்காயத்தூள், பூண்டெல்லாம் வச்சு அரைச்சிட்டு அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு, ரொம்ப 1-2 கொஞ்சம் பருப்பு கடிப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு அரைச்சாச்சு. அரைச்ச உருண்டைகளாக பொடிச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மண்பானையை போட்டுட்டு எண்ணெயை விட்டு கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் தாளித்து கொட்டிட்டு, தக்காளி பழம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் உருண்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் கார்த்திகை அளவுக்கு சாம்பார் பொடி, உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிங்க. நல்லா எண்ணெய் பிஞ்சு வந்ததுக்கப்புறம் புளித்தண்ணி கரைசலை விட்டுட்டு கொதி வரும்போது இந்த உருண்டையை அப்படியே எடுத்து போட்டுருங்க. சூப்பராக அட்டகாசமான கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா கெட்டி ஆகிட்டு வரட்டும். அப்படியே சுட சாத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு அப்படி தொட்டு இந்த உருண்டையை வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா என்னமா தெரியுமா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோ அது வரைக்கும்